Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து இன்னைக்குரிய மேக்ஸ் क्वेश्चन ரெண்டு தான் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ரெண்டு சம்மே பாத்தீங்கன்னா previous question paperல வந்து கேட்டிருக்காங்க simplification methodல. சோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் x equal to root 2 minus root 3 எனில் root 2 வினுடைய மதிப்பு என்ன அப்படினு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷனுக்கும் क्वेश्चनனுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. ஆனா சிம்பிளா வந்து இந்த சம்க்குரிய ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்தறலாம். எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x = √2 - √3 வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இது கொடுத்திருக்கிறது. நம்ம என்ன பண்றோம்னா 1/x ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1/x அப்படின்றது x ஓட வேல்யூவை அப்படியே டிவைட்ல வந்து போட்றோம். இங்க x ஓட வேல்யூ √2 - √3 இருக்கு. அது அப்படியே கீழ எழுதிருங்க. √2 - √3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அடுத்த ஸ்டெப் அப்படினா இந்த கீழ இருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம மேலே வந்து கொண்டு வருவோம். மேலே கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படினா மைனஸ் ஆகும். இப்போ வந்து 1/x வந்து நம்ம x மேலே கொண்டு வரும்போது x பவர் -1 ன்னு எழுதுவோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்க மைனஸ் போட்டு √2 - √3 எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப் வந்து புரியுதுங்களா? x ஓட வேல்யூ √2 - √3, 1/x ஓட வேல்யூ -√2 - √3. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா கீழே இருக்க வேல்யூவை நம்ம மேலே கொண்டு வரனால மைனஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த x ஓட வேல்யூவையும் இந்த 1/x ஓட வேல்யூவையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே மைனஸ் கொடுத்துருக்கனால நம்ம மைனஸ் பண்ணுறோம். x ஓட வேல்யூவையும் 1/x ஓட வேல்யூவையும் மைனஸ் பண்ணுறோம். x ஓட வேல்யூ என்ன? √2 - √3. இங்கே நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 1/x ஓட வேல்யூ என்ன? -√2 -√3. சரிங்களா? இந்த மைனஸ் x மைனஸ் 1/x நம்ம எடுத்திருக்கிறதுல இருக்க சப்ட்ராக்ஷன் சிம்பிள். இது வந்து 1/x ஓட வேல்யூ. புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா √2 - √3 எடுத்துக்கங்க. இந்த மைனஸை உள்ள வச்சு மல்டிபிள் பண்ணுங்க. சரிங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் இன்ட்டு -√2 ப்ளஸ் √2, மைனஸ் இன்ட்டு -√3 ப்ளஸ் √3. சரிங்களா? இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் வேல்யூ வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா -√3 இருக்குது, ப்ளஸ் √3 இருக்குது. ஸோ ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது என்னென்னா இங்கே ஒரு √2 இருக்குது, இங்கே ஒரு √2 இருக்குது. அப்போ 2√2 வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து x - 1/x ஓட வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா √2 ஓட மதிப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா x - 1/x = 2√2. இதான் நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு √2 ஓட வேல்யூ கேட்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2வை வந்து இந்த சைடு வந்து கொண்டு வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து இங்கே வந்து மல்டிப்பிளில் இருக்குது. அதனால் இந்த சைடு வரும்போது டிவைடில் வந்துடும். அப்போ 1/2 x - 1/x இதான் வந்து √2 ஓட வேல்யூ. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1/2 x - 1/x. இந்த சம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டிருக்காங்க, சுருக்குகளில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். சப்போஸ் வந்து இதே மாதிரி a = √2 - √5 இதே மாதிரி √2 ஓட மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா இதே மெத்தடு தான். ஸோ இதை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா சுருக்குக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2.48 × 2.48 - 1.52 × 1.52 டிவைடட் பை 0.96 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு நம்பர் வந்து அடுத்தடுத்து வர மாதிரி இருந்ததுன்னா ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a² - b² = a + b a - b. சரிங்களா?
ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் 2 நம்பர் தொடர்ந்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபார்முலா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம்மில் செய்யும்போது 2 நம்பரை கூட்டணும், 2 நம்பரை கழிக்கணும். ஸோ அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அந்த டயத்தில் ஃபார்முலா ஏ எது பி எது ப்ராப்பராக ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து 2 நம்பர் தொடர்ந்து வருது அப்படின்னா 2 நம்பரையும் கூட்டி 2 நம்பரையும் கழிச்சு போடணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ சம்மப்படி கொடுத்துருக்க ஏ வேல்யூ என்ன அப்படின்னா 2.48 வந்து கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.52 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன செய்யணும்? 2 நம்பரையும் கூட்டி 2 நம்பரையும் வந்து கழித்து பெருக்கி போடணும். சரிங்களா? ஸோ இப்போ ஏ வந்து என்ன 2.48 ப்ளஸ் பி என்ன 1.52. அடுத்தது 2 நம்பரையும் கூட்டிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? பெருக்கல் போட்டு 2 நம்பரையும் கழிக்கணும். 2.48 மைனஸ் 1.52 டிவைடட் பை கொடுத்துருக்க நம்பர் என்ன 0.96. சரிங்களா? ஸோ இப்போ 2 நம்பரையும் கூட்டி 2 நம்பரையும் கழிக்கலாம். இப்போ 2.48 1.52 8 + 2 வந்து 10 பேலன்ஸ் 1 5 + 5 10 3 4. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 நம்பரையும் கூட்டும்போது 4.0 வருது. இன்ட்டு இந்த 2 நம்பரையும் வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி போடணும். 2.48 மைனஸ் 1.52 8 மைனஸ் 2 6 4ல் 5 வந்து நம்மளுக்கு இதுவாகாது. ஸோ 14ல் 5 போச்சுன்னா 9 1 மைனஸ் 1 0. சரிங்களா? ஸோ 0.96 வருது 2 நம்பரை வந்து கழிக்கும் போது. ஸோ டிவைடில் நம்ம என்ன பண்ணுறோம் 0.96ன்னு போகிறோம். சரிங்களா? ஸோ பார்க்கும்போதே தெரியுது கீழேயும் 0.96 இருக்குது, மேலேயும் 0.96 இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே வந்து கேன்சல் பண்ணிடும். நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 4.0 வருது. ஸோ இந்த புள்ளிக்கு அப்புறம் 0 இருந்தால் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4.0 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 4.0 வந்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? இந்த சம்க்குரிய ஆன்சர் என்னென்னா 4.0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. இந்த சம்மும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த 2 சம்முமே ப்ரீவியஸ் கொஸ்டின் சம் வந்து கொடுத்துருந்தோம். இதில் மேலே இருக்க சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான மெத்தட் இது சுருக்குகளில். ஸோ பார்த்தோன்னே என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸோ ரூட்டோட வேல்யூ கேட்டிருக்கனால ரூட்டு ஈக்குவல் டு -x மைனஸ் √3 அப்படின்னு வந்து நம்மளும் ஒரு ஆன்சர் கொண்டு வந்து ஆப்ஷன் ஒரு வேளை வந்து மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து போட்டுரும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டுபிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒரு வேல்யூவோட ஏதாவது ஒரு நம்பரோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கனாலே கண்ணை மூடிட்டு இந்த மெத்தடை வந்து போட்டுருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி தொடர்ந்து 2 நம்பர் அடுத்தடுத்து வர மாதிரி இருந்தது அப்படின்னா மேலே வந்து 2 நம்பரை கூட்டி 2 நம்பரை கழித்து ரெண்டையுமே வந்து பெருக்கி போடணும் அப்படின்றது வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2 சம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த முக்கியமான சம்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.